ஹலோ மக்களே, வெல்கம் டு கொரி கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தித்திக்கும் சர்க்கரை பொங்கல் ரெசிபி குக்கரில் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதுவே ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியாக ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸோட இந்த ரெசிபியை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வறுத்து எடுப்போங்க எப்பயுமே. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து எடுத்துங்க. நல்லா சூப்பராக மணமாக டேஸ்டியாகவும் இருக்கும் சர்க்கரை பொங்கல். ஸோ ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி அந்த பாசிப்பருப்போட வாசனை வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தோம்னாலே போதும். ரொம்பலாம் வறுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்து எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி ஒரு கப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக செய்கிறேன். பார்த்திங்களா, இந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் 4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்தோம்னாலே போதும். நம்மளுக்கு பச்சரிசிங்கிறதுனால சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். நல்லா கொலையாக சூப்பராக வெந்து வந்துடுங்க. நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ அதே கப்பில் தாங்க நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சைடில் இது விசில் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்லேயே 2 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். எடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இந்த கம்பி பதம் அதெல்லாம் சுத்தமாக தேவையில்லை. நல்லா அந்த வெல்லம் வந்து நல்லா கட்டியாக இருக்காமல் நல்லா கரைஞ்சி பாவு பதத்துக்கு வந்தாலே போதும். நம்மளுக்கு வெள்ளைப்பாவு ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் ஒயிட் கலரில் இருக்க வெல்லம் தான் எனக்கு கிடச்சிச்சு, அதை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நல்லா டார்க்காக இருக்கும் பார்த்திங்களா, அந்த வெல்லம் வாங்கி சர்க்கரை பொங்கல் வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. ஸோ நீங்கள் அந்த வெல்லம் உங்கள் சைடில் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த வெல்லம் வாங்கி நீங்கள் சர்க்கரை பொங்கல் வச்சு பாருங்கள். இந்த சைடில் நம்மளுக்கு ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணி முந்திரி திராட்சை இது எல்லாமே நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் நல்லா முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம நெய் வந்து கொஞ்சம் ஒன்றுன்னு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கரை பொங்கல் நல்லா அந்த இலகுன பதத்தில் இருக்கும், நல்லா கெட்டியாகாமல் இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை பாகு சேர்க்கும் போது நல்லா ரொம்ப கரெக்டாக ரொம்ப கம்மியாக சேர்த்திங்கனாலும் நம்மளுக்கு டக்குன்னு கெட்டியாயிரும். நல்லா நம்மளுக்கு சாப்பாடும் நல்லா வெந்து வந்திருக்கணும். சர்க்கரை பாகும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நெய் ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா குழைவாக சூப்பராக அதே பதத்துலேயே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை பாவு நான் அந்த இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் சர்க்கரை பொங்கல். அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு அடிக்கடி பிடிச்சிச்சின்னா போச்சு. இப்போ நான் ஏலக்காய் தூள் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேங்க. இந்த பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா அந்த கோவிலில் கொடுப்பாங்களே சர்க்கரை பொங்கல் அந்த டேஸ்ட் வரும். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை
சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக அருமையான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் வேறு வந்துருச்சு. ஸோ சிட்டியில் இருக்கவங்கலாம் ஒரு சில பேர் குக்கரில் வைப்பீங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.